Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு செல்போன் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் இது. பாருங்க, இது வந்து நான் மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணி இது வாங்கியிருக்கேன். இதோடைய ரிவ்யூ இது எப்படி இருக்குது, எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து யூடியூப் இல்லைன்னா ரீல்ஸ் போடுறதுக்கு, ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இந்த மொபைல் ஸ்டாண்ட் இந்த மாதிரி நான் ஏற்கனவே இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்க, இது வந்து இந்த மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது இந்த மாதிரி இது வந்து கிளாம்ப். இது நம்ம எந்த டேபிள்லனாலும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஸ்டாண்டு. இது வந்து 360 டிகிரியும் ரொட்டேட் ஆகும். பாருங்கள், இதுதான் அதோடைய இது. ஸோ எந்த போர்ஷனில் வேணாலும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி ரொம்பவே நல்லா இருக்குது. இதோடைய ஆயிலெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் மாட்டுறதுக்கு தந்திருக்காங்க. இது வந்து நம்ம வந்து எங்கேனாலுமே இந்த மாதிரி டேபிளில், எந்த டேபிள்லனாலும் இப்படி வச்சு இங்கே வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த பொருள் இதை எப்படி நம்ம இதில் அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து இதை எப்படி லூஸ் பண்ணிக்கிட்டு, இதோடைய இதெல்லாம் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதை லூஸ் இதை வந்து இப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு இதை இதை எப்படி டைட் பண்ணிக்கிடணும். நல்லாவே பாருங்க, நல்லாவே டைட் ஆகிட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல இது நம்மளுக்கு லூஸ் டைட்டுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் தான். எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி மடக்கிட்டு இதை டைட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இதுவும் இந்த கொடுத்துருக்கதை வந்து இப்படி லூஸ் ஆக்கிக்கலாம். ஆக்கிட்டு இது வந்து 360 டிகிரி ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது கேமரா மாட்டுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம செல்ஃபோன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு. இது கூட இன்னொன்று ஃப்ரீயாகவும் ஒன்று தந்திருக்காங்க. ஆக்சுவலி இது மட்டும் தான் வந்து, பட் இதில் வந்து நம்மளுக்கு இன்னொன்று ஃப்ரீயாக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். செல்ஃபோனை இந்த மாதிரி க்ரிப் பண்ணிக்கிடும். இது செல்ஃபோன். ஸோ இதை வந்து இப்படி இப்படி பிடிக்கிற மாதிரி இதுக்கும் இந்த மாதிரி இங்கே மாட்டுறது இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இதை இதில் மாட்டி பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை இதுக்குள்ள அப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு மாட்டியாச்சு. இனிமேல் இதை அப்படி டைட் ஆக்கிக்கலாம். டைட் ஆகிட்டு இது நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் இப்படி வச்சு இந்த போர்ஷனையும் இப்படி டைட் ஆக்கிக்கலாம். டைட் ஆக்கினாலே பாருங்கள், கரெக்டாக அதே மாதிரி நின்றுக்கிட்டு இதை நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்டாண்டை வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டேபிள்லனாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி கையில் பிடிக்கணும்ல இந்த அயன் வந்து இதெல்லாம் நல்லாவே வெயிட்டாக நல்லா இருக்குது. ஸோ இந்த கிளாம்ப் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் அட்டாச் பண்ணலாம். அது எப்படின்னா வருங்க, இந்த எட்ஜு இது எவ்வளோ ப்ராடான டேபிள்லனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படி கீழே இப்படி லூஸ் ஆக்கிக்கிட்டு இதை உள்ள பாருங்கள் இப்படி கொடுத்து அதுக்கு பிறகு இதை டைட் ஆக்கிடணும். இதை அப்படி திருக்கியாச்சுன்னா டைட் ஆயிரும்.
இது வந்து யூடியூபுக்கு வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், டைட் ஆக்கணுன்னு நல்லாவே பாருங்கள், அசையவே மாட்டுக்கு, அந்த அளவுக்கு நல்லாவே டைட் ஆகிட்டு இந்த இடத்த வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு இந்த போர்ஷனும் நல்லாவே மூவ் ஆகும். பாருங்கள், இது கூட நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதாகும். இதையும் இப்படி எடுத்துக்கலாம் வச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஷூட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு ட்ராயிங் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது பண்ணுறோம், இது நம்மளுக்கு ஷூட் பண்ணணும்னா இந்த மாதிரி இங்கே செல்லை வச்சு இப்படி இங்கே ஷார்ட்ஸ் ஏதாவது எடுக்கிங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். செல்லை இப்படி வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம செல்ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கேமரா போர்ஷன் இருக்குது, இது வந்து நம்ம ஸ்க்ரீன் போர்ஷன். கீழே வந்து நம்மளுக்கு டேபிள். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை கீழே பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்ஸ் எடுக்கிறனால நம்ம இந்த மாதிரி கேமராவை திருப்பிக்கலாம். இது இப்படி வச்சு கரெக்டாக இந்த ஆங்கிளில் நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி டேபிள்ன்ட்டு கூட இல்லை, டெய்லரிங் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து டெய்லரிங் மிஷினில் கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பாருங்கள், இந்த மாதிரி கீழே கூட இந்த ஸ்டாண்டை நல்லா ஸ்ட்ராங்காகவே ஃபிக்ஸ் ஆகிட்டு இது இந்த மாதிரி கீழே கூட வரும். எவ்வளோ நாள் இப்படி கீழே இப்படி கொண்டு வந்துக்கலாம். இது ஃபுல்லாகவே இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவு 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது, எப்படினாலும் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கேன். இது வந்து நீங்கள் எந்த ஒரு டேபிள்னாலும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொன்று நம்மளுக்கு ஃப்ரீயாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க இது. ஸோ இதை நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததை நம்ம மாட்டியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலி ஃப்ரீயாக கிடச்சிது, அது கூட இல்லை, இது ஃப்ரீயாக வந்து அவங்க தந்திருக்காங்க. இது வந்து அதோடு இது ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கிளிப் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம செல்ஃபோனை வீடியோ எடுக்கச்சில் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு இப்படி க்ரிப்பு நல்லாவே க்ரிப் இருக்குது. பாருங்கள், இப்படி வச்சுட்டு செம்மையாக இருக்குது. இது எப்படி வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்தால அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படினாலும் வச்சுக்கலாம், எப்படினாலும் இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுட்டு இதை டைட் பண்ணிக்கணும். இது என்னென்னா இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், ஷார்ட்ஸ் எடுக்கிங்கன்னா இப்படி வச்சுக்கிடலாம். வீடியோக்கு இந்த மாதிரி எடுத்து. ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இது வந்து நான் ஆக்சுவலி டெய்லரிங் க்காக தான் இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். பட் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோடைய ரேட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், சைட்லேயும் நான் இதுக்குள்ளே பிக் தரேன். இந்த பொருள் இதெல்லாம் கம்பி இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி ப்ராடில் எவ்வளோ ப்ராட்னாலுமே இது வந்து கிளாம்ப் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இது யூஸ் பண்ணியிருக்கேன், பார்க்க நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணதுக்கும் நல்லாயிருக்கு.